வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். நம்ம சயின்ஸ் லாஜிக் அட்ஸ் எஸ்எல்ஜி சேனல் வழியாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி எல்லா மைக்ரேஷனுமே குரூப் மைக்ரேஷன் தான். எல்லா மக்களுமே குரூப்பாக தான் மைக்ரேட் ஆவாங்க. எல்லா வேலைகளையுமே குரூப்பான சொசைட்டிக்கோட வேலையாக தான் இருக்குது. அதாவது இண்டிவிஜுவல் ஒரே சொசைட்டியில் இன்றைக்கி ஒரே தெருவில் இன்றைக்கி நிறைய பேர் பல வேலையை பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் இருக்கிறவங்க ஒரே வேலையை பார்ப்பாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் சொசைட்டி டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு. இதுக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல நினைக்கிறது, இந்த குஜராத்திஸ் எப்படி ட்ரேடர்ஸ் ஆகிறாங்க, அதுமாதிரி தமிழ்நாட்டில் நாடார்ஸ் எப்படி ட்ரேடர்ஸாக இருக்காங்க அதிகமாக. அதுமாரி ஒரு காலத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸ் ஒரு பெரிய மேரிடைம் டைனஸ்டி சீஃபேரர்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி ஒரு வேலையை பார்க்குறாங்க, ஒரே வேலையை அதிகமாக. அந்த கம்யூனிட்டியில் வேறு அதிகமாக எந்த வேலையும் பார்க்குறதில்ல. பெரும்பாலும் மெஜாரிட்டி ரொம்ப நேச்சுரலாக எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறது விவசாயம். ஃபார் எக்ஸாம்பிள் முக்குலத்தோர்ஸ், வன்னியர்ஸ், இவங்கெல்லாம் கவுண்டர்ஸ், இவங்கெல்லாம் பெரும்பாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பெரும்பாலும் விவசாயம் தான் பார்ப்பாங்க. இது உலகம் முழுக்க ஒரு கம்யூனிட்டி மெஜாரிட்டியாக அந்த லேண்டில் இருக்கிறவங்க விவசாயம் தான் பார்த்துருக்காங்க. நம்ம ஊரில் கோனார்ஸ், இப்போ யாதவன்னு சொல்கிறாங்க, அவங்க அதிகமாக லைவ் ஸ்டாக்ஸ் ஒரு 5000 மாடுகளை இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு கூட்டி போயிட்டே இருப்பாங்க. நாள் கணக்கில் பயணிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாடுகளை வச்சு. மதுரையில் ஆரம்பித்தாங்கன்னா ராமநாடு வரைக்கும் போவாங்க, ராமநாட்டிலேருந்து அப்படியே திருப்பி மதுரை வரைக்கும் வருவாங்க. ஸோ இந்தமாரி அந்த கம்யூனிட்டியில் மெஜாரிட்டி அந்த ஒர்க்கில் தான் இருப்பாங்க. இப்போ குஜராத்திஸ் ஏன் ட்ரேடர் ஆனாங்கன்னா, இதுக்கு ஒரு கிளியரான சயின்டிஃபிக் ரீசனு ஆர்கியாலஜிலாம் பண்ண முடியாது. பட் லாஜிக் எப்படி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஜெயினிசம் இந்தியாவில் வந்த உடனே 300-400 பிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த இடங்கள் குஜராத்தும் ராஜஸ்தானும். ஜெயினிசமில் நான் வயலன்ஸ் ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் வயலன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய உயிர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயின் மாங்க்லாம் ஒரு துணியை கட்டிட்டு போயிட்டுருப்பாங்க, நடந்து போகும்போது கூட ரோட்டில் பெரும்பாலும் நடந்து தான் போவாங்க. ஏன் துணியை கட்டுறாங்கன்னா, அவங்க சொல்கிற காரணம், அவங்க சுவாசிக்கும் போது ஏதாவது பூச்சி வாய்க்குள்ளே போயிடும், அந்த பூச்சி போனால் செத்துரும், அதை நான் காப்பாற்றணும்பாங்க. கேட்க ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அதான் அவங்க சொல்கிறது, அவங்க ரிலிஜன் சொல்கிறது, அவங்க ஸ்கிரிப்ட் சொல்கிறது. அது மாதிரி எப்படி இன்றைக்கி இருக்கிற ஹிந்துவில் இருக்கிற மடங்களில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 4 மாதம் அந்த மான்சூன் பீரியட் நடக்க மாட்டாங்க. அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பீரியட் நடக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு அந்த சதுர்மாஷியான்னு சொல்லுவாங்க. அந்த 4 மாதத்தில் எங்கே போய் நிற்கிறாங்களோ கேம்ப்பு, அங்கே கேம்பில் அங்கேயே உட்காந்துருவாங்க. 4 மாதம் அதே இடத்துல இருப்பாங்க. இந்த மான்சூன் முடிஞ்சப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஃப்ளட்டு, மழை, வெள்ளம், ட்ராவல் நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸோ அவங்க நடந்துகிட்டே இருக்கிறதுனால எங்கேயோ இடத்துல சேஃபாக இடத்துல இருக்கிற ஒரு லாஜிக் இருக்கலாம். ஜெயின்ஸில் அவங்க எக்ஸ்ட்ரா லாஜிக் சொல்கிறது, அந்த பீரியடில் நிறைய பூச்சிகள் ரோட்டில் நடந்துகிட்ருக்கோம், அதை நம்ம மிதிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நான் வயலன்ஸில் இருந்ததுனால ஆல்மோஸ்ட் ஜெயினிசத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபார்மிங் பண்ண மாட்டாங்க. ஃபார்மிங்கில் என்னென்னா, நீங்கள் உழுகும் பொழுது கண்டிப்பாக நிறைய புழு செத்து போகும், மண்புழு செத்து போகும். நீங்கள் டிராக்டர் வச்சு உழுதா பார்த்தீங்கன்னு தெரியும், நிறைய கட்டாயி கிடக்கும். ஏன்னா ஒரு டீப் சாயிலில் அது இருக்கும். இந்த டிராக்டரோ அது உழுகும் போதோ அது கண்டிப்பாக சாகும். கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்களும் சாகுது. இது இறந்துடக்கூடாது, அப்போ அந்த தொழிலை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கிறாங்க. இந்த டெசிஷனோட இம்பேக்ட் எப்படி ஆகுதுன்னா, அவங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் ட்ரேடிங் தான். அன்றைக்கி ட்ரேடிங் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் எக்கனாமி நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா, ஜிடிபியில் அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியும் ஒரு காலத்தில் 80% இருந்தது, இன்றைக்கி 50% கீழே போயிடுச்சு. சர்வீசஸ், ட்ரேடிங் இன்றைக்கி வெறும் 10%, 5% இருந்த காலம் போய் இன்றைக்கி அது 50%க்கு மேலே போயிடுச்சு உலகம் முழுக்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொஞ்சம் மாறுது. என்ன சொல்கிறோம், ட்ரேடிங் இன்றைக்கி மேஜர் ஃபினாமினா, அன்றைக்கி ட்ரேடிங் மைனர் ஃபினாமினா. ஸோ அப்போ முதலாக ட்ரேடிங்கை ஒரு மெயின் ப்ரொஃபஷனாக குஜராத்திஸ் எடுக்கிறாங்க. ட்ரேடிங் எடுத்த உடனே அவங்களுக்கு ட்ரேடிங்கில் 2 ஆள் வேணும். குஜராத்தில் ஒருத்தர் வேணும், மகாராஷ்டிராவில் ஒருத்தர் வேணும், மத்திய பிரதேசில் ஒருத்தர் வேணும், யூபியில் வேணும், தமிழ்நாட்டில் வேணும், கர்நாடகாவில் வேணும், எல்லா போர்ட்லேயும் வேணும், உலகம் முழுக்க ஆள் வேணும். ஸோ அப்படி ஆரம்பித்ததில் அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஆள் வந்த உடனே இங்கே லேண்டை பிரித்து கொடுக்குற மாரி அங்கே ஏரியா பிரித்து கொடுத்துருவாங்க. ஓப்பா நீ அங்கே போய் நேராக போய் மதுரையில் உட்காந்துக்கோம்பாங்க. அடுத்த ஃபேமிலி இருந்தானா ஓகே, மதுரையிலேருந்து நாகர்கோவில் பிஸ்னஸ் ரொம்ப தடுமாறி நாகர்கோவில் போய் ஒரு ஆள் உட்காரும்பாங்க. ஸோ இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இன்றைக்கி ஆஃப்ரிக்கா டைமண்ட், பெல்ஜியமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த என்டையர் டைமண்ட் மார்க்கெட் மெஜாரிட்டி குஜராத்திஸ் இருப்பாங்க. குஜராத்திஸ், மார்வாடிஸ், மேவாரிஸ். ராஜஸ்தானில் 2 ஏரியா உண்டு, ஒன்று மார்வார், இன்னொன்று மேவார். 2 ஏரியாஸ்லேயும் இவங்க தான் மேஜராக ஜெயின் பெல்ட்டு. ஸோ இவங்க எல்லாருமே ட்ரேடிங்கில் 1 by 1 ஆகிறாங்க. ஸோ இந்த ட்ரேடிங்கில் 1 by 1 வரும்பொழுது அவங்களுக்கு என்ன அங்கே அட்வான்டேஜ் இருக்குன்னா, அவங்க ஓன் கம்யூனிட்டி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே நம்பிக்கை வருது.
ஏன்னா மேஜராக கேஷ் அதிகமான இன்றைக்கி தான் செக்கு கேஷ் எல்லாம் அன்றைக்கி ஒன்லி கேஷ். சேஃப்டி, சீட் பண்ணிடக்கூடாது, மெட்டீரியல் சேஃப்டி. ஸோ அது வந்து மேரிட்டல் அலையன்ஸு, அதில் வேறு யாரையும் அவங்க சேர்க்க மாட்டாங்க. ப்ளஸ் அங்கங்கே போய் ஒரு கம்யூனிட்டி செட்டில் ஆகும்போது, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்யூனிட்டி மதுரையில் உண்டு. சௌராஷ்டிரான்னு ஒரு கம்யூனிட்டி பரமக்குடியில் உண்டு. அவங்க ஆல்மோஸ்ட் நீ தமிழ்ஸ் மாதிரியே இருப்பாங்க. மீனாட்சி கோவில் போனீங்கன்னா தமிழ் பொண்ணுங்களும் அவங்களையும் நீங்கள் வித்தியாசப்படுத்த முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாத்துலேயும். ஏன் சௌராஷ்டிரா 100 ராஷ்டிரா, ஹவுனா 100 அந்த ரீஜன் கட்சி, அந்த ரீஜனில் வந்து 100 சௌராஷ்டிராங்கிற ரீஜன், அந்த ரீஜன்லேருந்து இவங்க இடம் புலம்பெயர்ந்தனால அந்த பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கே ஒரு சமாஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமாஜில் மெம்பராக இருப்பாங்க. அந்த சமாஜ் தான் மேரேஜ் கண்டக்ட் பண்ணோம், அந்த சமாஜ் தான் தாண்டியாக பண்ணோம். இன்றைக்கும் அந்த பிரச்சனை கோர்ட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் இங்கே இருக்க சமாஜோ ராஜஸ்தானோ குஜராத்து தான். அவங்க அதை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. இங்கே யார் வேணாலும் கேள்வி கேட்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து நம்ம லோக்கல் பஞ்சாயத்தில் கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அந்த சமாஜ் மேலே மரியாதை. ஏன்னா உலகம் முழுக்க அவங்க ட்ரேடிங்கில் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய உயிர் மூச்சு, உயிர் நாடி அங்கே இருக்குது. அங்கே கனெக்ஷன் சிவியர் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு தனி செட்டப் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. மதுரை பரமக்குடியில் அந்த கேட்டகரி. இப்போ சென்னையில் இருக்க சௌராஷ்டிராவில் இன்னும் ஒரு உயிர்ப்போடு வச்சுட்ருக்காங்க, போகிறாங்க வர்றாங்க. மதுரை பரமக்குடி ஆல்மோஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் அந்த கனெக்ஷன் இருக்குது. ஆனால் பஞ்சாயத்து இங்கேயே முடிஞ்சிருது. ஸோ இந்த கம்யூனிட்டி ஒரு ட்ரேடிங்கில் வந்தனால உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவங்க ஃபார்மிங்லேருந்து அங்கேயே இருந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கம்யூனிட்டியாக குஜராத்தி வராங்க. எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க, இந்த முஸ்லீம் அரசர்கள்லாம் எப்போ வந்தாலும் ஆப்கானிஸ்தான்லேருந்து காபூல்லேருந்து அங்கிட்டிருந்து முஸ்லீம் அரேபியன் ப்ராவின்ஸ்லேருந்து வந்தானுங்கன்னா நேராக குஜராத்துக்கு ஏண்டா போகிறான்னா, ஹிஸ்டாரிக்கலாக எப்பயுமே குஜராத் ஒரு பணக்கார ஊர் ட்ரேடிங்கில். ஏன்னா ட்ரேடருக்கு பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. அண்ட் அவங்க ரொம்ப திறமையான ட்ரேடர்ஸ், திறமையான ஃபினான்ஷியர்ஸ், திறமையான பிஸ்னஸ் பீப்புள். ஏன்னா 2000 வருஷமாக தொடர்ந்து அதே இதில் அந்த ப்ராசஸை பர்ஃபெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடிங்கில் நிறைய பணம் குஜராத்தில் கொட்டினால, ஸ்டோர் ஆனால தான் இந்தியாவுக்கே பெனிஃபிட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபினான்ஸ் இங்கே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே எவ்வளோ மழை 3 வருஷம் பெய்யாட்டால் கூட அந்த ஃபார்மருக்கு பணம் கொடுத்து அவனை விவசாயம் பண்ண வச்சுருக்காங்க. அதில் அப்பப்போ சண்டைகள் நடந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு. மராத்தா ரிபெலியன், 3 மராத்தா ரிபெலியன் டைரக்ட்லி அகேன்ஸ்ட் குஜராத்தி ஃபினான்ஷியர்ஸ். இதெல்லாம் இந்தியன் ஹிஸ்டரியில் இருந்தாலும் தொடர்ந்து இந்த விவசாயத்தை தக்க வைத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. ஏன்னா அவங்க ட்ரேடராகவும் ஃபினான்ஷியராகவும் மாறல. உலகத்துக்கு அதுமாரி ஜூஸ் இருந்தாங்க, இந்தியாவுக்கு குஜராத்திஸ் இருந்தாங்க. அவங்களும் உலகம் முழுக்கவும் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இந்த மாடல், இந்த ட்ரேடிங் மாடல் இன்றைக்கி வரைக்கும் பாம்பே இருக்க ட்ரேடிங் ஃபினான்ஷியல் கேபிட்டல் கம்ப்ளீட்டாக ஒரு குஜராத்திஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இருக்கிறது காரணம். இன்றைக்கி அம்பானி, அதானி, நீங்கள் எந்த பேர் சொன்னாலும் 80% குஜராத்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜெயினிசம். ஆனால் நினச்சி பாருங்கள், என்டையர் இந்தியாவை ஜெயினிசம் மாதிரி இருந்தால் இது ஒரு ட்ரேடிங் ஹப்பாக இருந்திருக்கணும். சிங்கப்பூர் மாரி ஆயிருந்திருக்கலாம். ஃபார்மிங் ஹப்பாக இருக்காது. சாப்பாடுக்கு பஞ்சாயத்து வந்திருக்கலாம். இறைவன் ஏதோ அந்த 3 ஸ்டேட்டை மட்டும் ட்ரேடிங்க்குன்னு ஒதுக்கிட்டான். ஸோ இந்தியாவில் இது ஒரு பியூட்டி. ஸோ இது வந்து குஜராத்திஸ் பற்றி.